ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம 17th டேயோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்ட குதிரைவாலி அரிசி வச்சு இன்றைக்கி இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் மெஷரிங் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து குதிரைவாலி அரிசியில் வந்து ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். டம்ளர் வந்து நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அதுக்கப்புறம் இதே டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். என்னோடய உளுந்து வந்து நல்லா பொங்கும் அப்படிங்கிறதுனால நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களோட உளுந்து வந்து எப்படி பொங்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வரும். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 2.5 டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசி, 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இவ்வளோதான். இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். நான் ஊறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஊற வச்சது வந்து நல்லா ஊறிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஆகிட்டு இப்போ ஒன்று ஒன்றையாக தனித்தனியாக அரைச்சி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மாவு அரைச்சி உப்பெல்லாம் போட்டு விரவி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 7:30 ஆகுது. நான் ஈவினிங் 7:30க்கு அரைச்சி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் நான் இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாவு சரியாக புளிச்சு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நல்லா மாவு புளிச்சு நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குதிரைவாலி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகியாச்சு. நான் அதில் வந்து சின்ன இட்லியாக இருக்கிறதுனால 3 இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வந்து சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு சாதமும் கொஞ்சம் வாட்டர் மெலனும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு இதான் நான் சாப்பிட போகிறேன். நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான லஞ்ச் இன்றைக்கி. நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும். அளவுகளை மட்டும் கம்மி பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும், ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். பாய்.